இருக்கிறது ஷாம் கிரீஸ் கேமிங். ஸோ கைஸ், அதான் என்னென்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock. ஸோ இந்த 10 o'clock நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதனால வந்து நான் வந்து இப்போது வந்து அர்ஜென்ட்டாக வந்து நான் இப்போ டெசர்ட்டுக்கு போகணும். ஓகேயா? ஸோ டெசர்ட்டுக்கு எதுக்குடா போகிறேன் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒருத்தரை வந்து பார்க்குறதுக்காக நான் போகிறேன். அவரை வந்து அந்த மீட்டிங்கை நான் முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம வந்து வந்துடும். ஸோ இது வந்து 1 day ட்ரிப் தான். ஸோ கார் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எந்த காரில் போகிறோன்னா சுசுகி ஸ்விஃப்ட்டில் தாங்க போகிறோம். ஆனால் ஆக மாட்டேங்குதே. ஃபஸ்ட் கியரில் போடு. ஓகே, இப்போ போ. ஸோ நம்ம சுசுகி ஸ்விஃப்ட்டில் தாங்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சினா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நம்ம வந்து டெசர்ட் டு சிட்டியுக்கான ஹைவே வந்து வந்துட்டோங்க. ஸோ என்னடா அது மேனுவல் அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஸ்விஃப்ட் எப்போவுமே மேனுவல் தானே. ஸோ அதனால் வந்து மேனுவல் வண்டி. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சிட்டியில் இருக்கிற பர்கர் ஷாப்பில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நேராக மத்தியானம் தாங்க சாப்பிட்ணும். மத்தியானக்குள்ளே நம்ம ரீச் ஆகுமா கேட்டிங்கன்னா, அது ரீச் ஆகிடுவோம், சொல்ல முடியாது. என்னடா ஆஃப் ஆயிடுச்சு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சோ டி. நல்ல வேலைங்க, வண்டி சடனாக நின்றுச்சு. ஆக்சுவலாக மேனுவல் வண்டியா கொஞ்சம் ஓட்ட கஷ்டம்தான். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து எல்லா காரும் வந்து சர்வீஸ்க்கு விட்ருக்கு. ஜி வேகன் வந்து சர்வீஸ்க்கு விட்ருக்கு, மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி வேகன். ஸோ பின்ன ஒரு லக்ஸஸ் வந்து ஒரு லக்ஸஸாக என்ன கார் தெரில, ஒரு கார் வந்து இது விட்டுருக்கு. ரேஸ் கார்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க, ஆனால் கண்ட்ரோலே இல்லை. ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஆகாது அது. ஸோ 180 பறந்துட்டுருக்கேன். 190. ஓகே, நான் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்லோ பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? அப்போது 5th கியர் போடுறேன். ஸோ இன்றைக்கும் பார்த்து இன்றைக்கி சண்டேனால யாருமே ஹைவேல இல்லைங்க. ஸோ 6th. என்னடாச்சு, ரோடு சரியில்லை. ஸோ இங்கே வரைக்குமே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகலாங்க. ஸோ பெட்ரோல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ பெட்ரோலில் பிரச்சனை இல்லை. 160 கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஸோ 5th கியர் சேஞ்ச் பண்ணிடுவோம் கைஸ். என்னடா ஸ்டக் ஆயிடுச்சு, ஆகாது. பார்த்தீங்களா, இதாங்க இங்கே பிரச்சனை. பிரேக் போடு. வண்டி 4th கியர் கழுத்து, வண்டிக்கு 3rd கியர் அழுத்து. ஓகே. வண்டி ஆன் பண்ணுறா. எங்க ரயில்வே கேட்டில் கரெக்டாக ஆன் பண்ண ஓடு. நல்லா வாழாடா டே. வண்டின்னா ட்ரெயின் ஏதோ வந்து இடிச்சிருக்குண்டா. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க அது வண்டி. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிங்க. கரெக்டாக 12 மணி ஆயிருக்கு இப்போ. ஸோ இப்போ வந்து லன்ச் மீட்டிங் முடிச்சு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ஸோ நம்ம மீட்டிங் ஏரியா வந்து கொஞ்சம் தூரம் நம்ம போகணுங்க. ஆக்சுவலாக மீட்டிங் ஏரியா ஓகே. எவனும் இல்லைங்க. டெசர்ட் சிட்டியில் கூட வண்டியெல்லாம் பார்த்தேன், டெசர்ட்லலாம் ஒரு வண்டியும் இல்லை. என்னன்னு தெரிலங்க. ஊரக்கறி எவனையும் காணும் இன்னைக்கு. ஃபோர். ஸோ டெசர்ட்டில் ஒரு லிமிட்டோடு தானங்க நான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு டெசர்ட்க்கெலாம் வந்து. ஸோ ஓ மை காட்
ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த சைடு டேர்ன் ஆகிருக்கணும். இண்டிகேட்டர் போட்டு டேர்ன் ஆகிட்டோம். இப்படி தாங்க போகணும் நம்ம. இனிமேல் வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், சுற்றி இந்த மாதிரிலாம் இருக்குங்க. வளைவுகள் தான் இருக்கும் நிறையா. 3rd கியரில் போட்டு போயிட்டுருக்கேன். இப்போது ஸ்லிப் ஆயிருங்க. ஆக்சுவலாக மணலாக ஸ்லிப் ஆயிரும் வண்டி ஈஸியாக. 4th கியரில் போயிட்டுருக்கேன். இங்கே நிறைய மண் ரோடெலாம் இருக்குங்க. அந்த மண் ரோடில் அப்படியே போனீங்கன்னா ஈஸியாக ஷார்ட்கட்டில் போயிடலாம். ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. ஸோ கைஸ், நான் வந்து ரொம்ப நேரமாக ரோட்டில் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா யாருமே காணும். ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக நான் வந்து போயிட்டுருக்கேன், ரோட்டில் யாருமே காணும். இப்போ அழுத்திட்டு போயிட்டுருக்கேங்க. ரோட்டில் யாருமே காணும், ஈஸியாக போகலாம். நம்ம ஷார்ட்கட்டையும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் எங்கே மீட்டிங் போடுறோம், எந்த இடம்லாம் இல்லைங்க, ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் போடுறோம். ஸோ அதுதான் லொக்கேஷன் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் இடத்துக்கு தான் நான் போகிறேன். இப்போது 5th கியரில்ங்க போயிட்டுருக்கேன் நான். 5th கியரில். ஓ கல் அடிச்சிருச்சுடா, கல் அடிச்சிருச்சுடா வண்டியில். வண்டிக்கு ஒன்றுமே ஆகலை ஆக்சுவலாக. இருங்க கல் அடிச்சிச்சு, வண்டிக்கு எதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, வண்டி கல் அடிச்சிருச்சு. இருங்க, நான் இப்போ ரைட் வண்டி வேறு இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுச்சுறாங்க. இங்கே வண்டி பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகலை, நல்ல வேலை. ஏன்னா ரோட்டில் யாருமே இல்லைங்க. ஆக்சுவலாக ஹெல்ப்புக்கு கேட்டால் கூட எவனும் இருக்க மாட்டான். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தாங்க நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒன்று பார்த்து தாங்க நம்ம பண்ணணும். லொக்கேஷன் இங்கேன்னு தெரியல, ஒருவேளை இங்கேயே இருக்குமோ லொக்கேஷன்னு. இங்கே இருக்காங்க. இந்த பிளாக் கலர் கார் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான். ஆனால் இங்கே போய் ஒரு மீட்டிங்காக தெரியல. காருக்குள்ளேயே தான் மீட்டிங். ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி காருக்குள்ளே தான் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ காய்ஸ், இப்போது வந்து நான் மீட்டிங் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே சார், பாய் சார். தங்கமான மனுஷங்க அவர், சூப்பருங்க, ஹெல்ப் பண்ணுறாரு சார். சூப்பராக மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுங்க, பாருங்கள், ஈவினிங் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு மீட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மீட்டிங் வந்து இப்போது கிட்டத்தட்ட 4:30 மணி ஆயிடுச்சுங்க மீட்டிங். அவ்வளோ நேரம், எவ்வளோ ஒரு 1 2 3 3.5 மணி நேரங்க மீட்டிங் ஃபுல்லாக. நாங்கள் முன்னே மீட்டிங் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். காருக்குள்ளே தாங்க, என் ஷிஃப்ட்டில் தான் வந்து மீட்டிங் நடந்துச்சு. ஸோ சூப்பரான மீட்டிங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே போயிடலாம். அப்படியே நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம லன்ச்சு வேறு சாப்பிடல. ஆக்சுவலாக லன்ச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாப்பிட. ஸோ இப்போ வந்து நம்ம ஹைவேல வந்தோம்ல, ஒரு இடத்துல அப்படியே ஹைவேல வந்தோம்ல, அது என்ன ஸ்டக் ஆயிடுச்சுடா. அந்த ஹைவேல தான் வந்து இப்போ நம்ம போகிறோம். ஸோ நம்ம அந்த ஹைவேல தாங்க அப்படி போய் அங்கே அது பக்கத்தில் வந்து ஒரு பர்கர் ஷாப் இருக்குது. ஸோ அந்த பர்கர் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சிட்டிக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இதாங்க பிளானு. நைட் ஆயிரும். என்னோட ட்ரிஃப்ட் ஆகிடுச்சு வண்டி. ஸ்கிட்டுங்க, மண்ணல்ல ஸ்கிட் அதிகமாகுது. ஸோ நம்ம ஏன் பிரேக் போட்டோன்னே இப்போ ஷார்ட்கட்டில் இப்படி போயிடலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ மண் ரோட்டில் டேய் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைடா. டேய்
வண்டி அடிபட்டுருச்சுடா. இது சர்வீஸ் பண்ணவே ஒரு 2000 பிடிங்கிருவான்டாவன். வண்டி அடிபட்டுருச்சுடா. ஷோ நான் ஒரு ஷார்ட்கட்டில் வரலான்னு ஒரு ஐடியாவில் வந்தேங்க. இது எப்படிங்க இப்போ நான் எடுக்கிறது? இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், ஸ்கிட்டாகி தான் போயிட்டுருக்கு. இதுங்க ரிவர்ஸ் கியர் போடு அழுத்து ஒன்று பண்ணிடலாங்க. மெயின் ரோடு போயிடலாம் அப்படியே. என்னடா இது? ஸோ கைஸ், கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ நான் ஆக்சுவலாக பார்க்கவே இல்லை, வண்டி வந்து அடிபட்டுருச்சுங்க. அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம இப்படி போயிடலாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம 2500 கிட்ட வந்து செலவாயிருங்க. ஏன்னா நம்ம வந்து இது என்ன நிறையா கட்டு போச்சு. இதுக்கு சத்தியமாக அடிபட்டுருக்கும். ஆமாங்க, 2 சைடும் சரியான அடி. மண்ணலுங்க ஒழுங்காகவே ஓட்ட மாட்டேங்கிறாங்க. நான் ஐயோ கடவுளே, ஒரு வழியாக எடுத்துச்சு போய் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆயிடுச்சு வண்டி திடீர்னு. நீங்கள் நான் வீட்டுக்கு உருப்படியாக போன மாதிரி தான். ஏற்கனவே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டைம் வேறு ஈவினிங் 5:30 மணிங்க. 5 மணிக்கு நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவ்வளோ டிலே நம்ம, ஏன்னா அங்கேருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கிட்டே ஆயிடுச்சு அங்கேருந்து எடுத்து ரோட்டுக்கிட்ட வரும்போதே. ரொம்ப ஸ்கிட்டுங்க வண்டி. ஸோ இப்போ எப்படியோ நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். சிட்டிக்கு எப்படி போனால் போதுங்க, அதாங்க எனக்கு தோணும். ஏன்னா இப்போ யாருமே இல்லை. நம்ம எப்படியோ இப்போ நம்ம சர்வீஸ்லாம் நம்ம விட தேவையில்ல, சிட்டிக்கே போயே பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுங்க. லஞ்சே நான் சாப்பிட்லங்க. ஆக்சுவலாக காலைல சாப்பிட்டது தான், பாக்கி ஒன்றுமே நான் சாப்பிட்ல. ஸோ வீட்டுக்கு வேறு நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும். வீட்டுக்கு போய் திங்ஸ் வாங்கணுங்க கொஞ்சம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஹோட்டல் இங்கே எங்கேயோ தான் இருக்குது. இது ரூமுங்க, ரூம்ஸ். நீ கொஞ்சம் முன்னாடி போகலாம். இங்கே ஹோட்டல் இருக்குது. ஓ ஸ்கிட்ரா, ஏன்டா இது ஐயோ, இங்கே தாங்க கொஞ்சம் கார்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே தாங்க நான் மக்கள்லாம் பார்க்குறேன். ஸோ கடவுளே, ஒரு வழியாக வந்தாச்சு ட்ராவலுக்கு அப்புறம். வண்டி சரியான டேமேஜ். நான் பார்க்கலப்பா எப்படி ஒரு டேமேஜு. அவ்வளோதாங்க. 6500 rupees பே பண்ணுங்க நம்ம ஆக்சுவலாக. ஆமாம். சரி ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பாய் மக்களே. ஒரு வழியாக நான் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து நான் திங்ஸு வேறு நான் வாங்கணும். இதோ பெட்ரோல் பங்க் வந்துச்சு. ஸோ நான் இப்போ வீட்டுக்கு திங்ஸ் வாங்கணும் கைஸ். ஆக்சுவலி இது ராங் ரூட்டு. பரவாயில்ல, யாருமே இல்லை. உள்ள சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் வந்து நம்ம வண்டி ஆஃப் ஆயிடுச்சா. மேனுவல் வண்டியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த பார்க்கிங்கில் பண்ண. எனக்கு அவ்வளோதாங்க. ஐயோ ஹெட்லைட்டோ ஆஃப் பண்ண மாட்டேன். அவ்வளோதாங்க. போய் சீக்கிரம் போய் திங்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். 8 மணி ஆயிடுச்சு. ஒரு வழியாக காரில் டிக்கில் வந்து எல்லாமே வச்சாச்சு.
இப்போ ஓடி போக வேண்டியதான் வீட்டுக்கு. அழுத்திட்டு ஒரே அழுத்தில் வந்து நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே. ஹை பீம் லைட் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நைட்டு நான் கொஞ்சம் கண் தெரிய மாட்டேங்குது. டேர்ன் பண்ணுறா, டேர்ன் பண்ணுறா, அழுத்துறா 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 அழுத்துறா. அவ்வளோதாங்க, இனிமேல் அழுத்திட்டு போக வேண்டியதான். இனிமேல் நான் பார்க்கல மாட்டேன்டா. அழுத்துறா 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 அழுத்துறா. இனிமேல் பார்க்கலாம் கூடாதுடா. அழுத்துறா. நைட்டு ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இங்கே இப்போ கூட ரோட்டில் யாருமே இல்லைங்க. எனக்கு என்ன தெரியுமா பயம், வண்டிகிட்ட சடனாக நின்றுரும். இன்னொன்று என் பையனை பேய் எவனும் வந்துடுவான். எவனோ இப்போது ஒருத்தன் ஜோக்கர் வேஷம் போட்டு நடு ரோட்டில் எப்படியும் நம்மளை துரத்திட்டு வந்து எப்படி இருக்கும், அள்ளு விட்டுருங்க. இப்போ நான் என்னென்னா வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகாமலே அப்படியே நம்ம போயிடணுங்க. சூப்பர் கைஸ். நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி நைட்டு. ஸோ 10 மணிங்க நைட்டு. நம்ம அப்படியே தான் ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். இப்போ தாங்க இங்கே வந்தோம். ஸோ காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி. வண்டி வந்து ஏன் நிற்குதுன்னு தெரில. வண்டி என்னடாச்சு? எங்கள் வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேங்க. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதே தாங்க நடக்குது இங்கே. எப்படி சிட்டி பக்கத்தில் வந்துட்டோம். வந்துரு ஆக்சுவலாக ஏதோ ஆகுதுங்க, அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஸோ எப்படியோ அப்போடா நான் சிட்டிக்குள்ளே என்ட்ரானா போதும் ப்ரோ. சிட்டிக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. எப்படியோ போயிரு ப்ரோ. 5th கியர் அழுத்திட்டு போகிறேங்க. நான் 6th கியர் போட்டேங்க. நான் 6th கியர் போட்டேன். 6th கியர் போட்டுட்டு நான் வந்துட்டுருக்கேங்க. அவ்வளோதான், நம்ம பார்க்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, வி ரீச் சிட்டி. அவ்வளோதாங்க, வி ரீச் சிட்டி. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வண்டியை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பரவாயில்ல, யாருமே இல்லை. மிட் நைட்டுங்க, 11 o'clockங்க. 11 o'clock ஆயிடுச்சு. ஐயோ காய்ஸ், இங்கே ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது, அங்கே நியூ இருக்குது. ஸோ நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாங்க. ஸோ காய்ஸ், மெக்கானிக் பக்காவும் முன்னாடி வந்து ரெடி பண்ணி தந்துட்டாங்க. இப்போ டைம் எவ்வளோ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ராத்திரி 11:30ங்க. ஆமாங்க, 11:30. அரை மணி நேரம் மெக்கானிக் எடுத்துட்டாப்புல. காசு வந்து ஆனால் இங்கே இந்த மெக்கானிக் கொடுத்தங்க 3500 ரூபா தாங்க வாங்கினாங்க. இதே நீங்கள் ஷாப்பிங்லாம் போனீங்கன்னா அவன் வந்து எப்படியோ 10,000 ரூபா கிட்டே பிடுங்கிடுவான். 3000 ரூபா கிட்டே வேலையை முடிச்சாச்சுங்க. சூப்பருங்க. வந்தாச்சு. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் கைஸ் வந்தாச்சு. பார்க்கிங் வந்தாச்சுங்க. நம்மளுக்குனே ஒரு பார்க்கிங் இருக்குங்க. அதாங்க எனக்கு இந்த பார்க்கிங்கு. இன்னும் டர்ன் ஆஃபா. ஸோ கரெக்டாக பார்க்கிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பார்க்கிங் பண்ணியாச்சு. லைட் ஆஃப் பண்ணு, ஹேண்ட் பிரேக்கை போடு, இது இன்ஜின் ஆஃப் பண்ணு. அவ்வளோதாங்க. ஸோ காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அது
ஸோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்னென்னா இன்றைக்கி நடக்க போகிறத 8 o'clock வந்து இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல் மேட்ச். அதில் யார் வின் ஆவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியானா ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதே பாகிஸ்தான்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட்டில் போடுங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா இல்லாட்டி பாகிஸ்தான், நீங்கள் யார் ஜெயிப்பாங்க உங்கள் விஷயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் பாய்.